ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 2ஆம் தேதி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அற்புதமான வசந்த பஞ்சமி திதி. இந்த தானியத்து மேலே ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா உங்கள் தலையெழுத்தே மாறும். அது என்ன தீபம், அது எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிற தெளிவான விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தானியத்து மேலே வசந்த பஞ்சமி அன்னைக்கு என்ன தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு மாதமும் வரக்கூடிய ஒரு திதிகளும் சிறப்பு வாய்ந்த திதிகளாக தான் இருக்குது. அதுலேயும் வலதுபிறை அப்புறம் தேய்பிறை திதிகளில் 5வது திதியாக வரக்கூடியது பஞ்சமி திதி. பஞ்சனா 5, அதனால தான் பஞ்சமின்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பஞ்சமி திதிகளே விசேஷமானது கருட பஞ்சமி, ரிஷி பஞ்சமி, வசந்த பஞ்சமி. ஆடி அமாவாசைக்கு பிறகு வரக்கூடியதை கருட பஞ்சமினும், விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் வரக்கூடியதை ரிஷி பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு வலதுபிறை பஞ்சமி திதி வசந்த பஞ்சமின்னு போற்றப்படுகிறது. வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது வட மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தான் சரஸ்வதி தாயாரை வணங்குவாங்க. ஆனால் இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு நாம் சரஸ்வதி தாயாரை வணங்கும் போது எல்லா விதமான செல்வங்களையும் வளங்களையும் கல்வி ஞானம் அறிவுன்னு சொல்லி எல்லாத்தையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு வசந்த பஞ்சமி. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம சரஸ்வதி தேவிக்கு எந்த மாதிரியான வழிபாடு செய்வோமோ அதே மாதிரியான வழிபாட்டை இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கும் நீங்கள் செய்யலாம். பஞ்சமி அப்படிங்கிறது பொதுவாக வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள். ஒரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி தினங்களில் வீட்டில் வாராகியம்மனுக்கு நிறைய பேர் பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜையை நீங்கள் எப்பவும் போல் மாதந்தோறும் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி பின்பற்றிக்கோங்க. கூடவே சரஸ்வதி தாயாரோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து, அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து, குறிப்பாக உங்கள் குழந்தைகளோட கல்வி புத்தகம் பாடப்புத்தகம் இருந்துச்சுன்னா அதை சரஸ்வதி ஃபோட்டோ சிலைகளோட வைத்து பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி செய்கிறதால, அதுவும் இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு செய்கிறதால உங்கள் குழந்தைகளோட கல்வி மேம்படும். வசந்த பஞ்சமினா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ வரக்கூடிய இந்த வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி தினத்தில் தான் கடுகு செடியில் இருந்து அந்த மஞ்சள் நிற பூ பூக்குமா. அதே மாதிரி நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மாமரம் இருக்குல்ல, இந்த மாமரத்தில் துளிர் விடுமா. வசந்த காலம் ஆரம்பிப்பதற்கான எல்லா அறிகுறிகளும் இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் தெரியுமா. அதனால தான் இன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருக்கட்டும், பூஜையாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை ஏற்படுத்தும், வசந்தத்தை வீச வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. சொல்லப்போனால் பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:29 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் திங்கட்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ எத்தனை மணிக்கு பூஜை செய்யலான்னா, முகூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையில். அந்த நேரத்தில் கூட தாராளமாக நீங்கள் சரஸ்வதி தாயாருக்கு பூஜை செய்யலாம். ஒருவேளை காலை நேரங்களில் இதுக்கான வழிபாடு செய்கிறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் சரஸ்வதி தாயாருக்கும் வாராகியம்மனுக்கும் இந்த பஞ்சமி வசந்த பஞ்சமி தினத்தன்னைக்கு பூஜை செய்யலாம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் குறைந்தது ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சாலே போதும். உங்கள் வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு தீபமாக இது மாறப்போகுது. அது என்ன தானியம் அப்படின்னா, நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு தினம். சூரிய பகவான் யார் தெரியுமா? நவகிரக தெய்வங்கள் இருக்காங்கல்ல, சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், வியாழன்னு சொல்லி இப்படி நவகிரகங்களோட இந்த கிரகங்களுக்கான தலைவர் தலைமை கோள் சூரிய பகவான் தானாம். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் சூரிய பகவான் வலம் வருவாராம். அந்தளவுக்கு ராஜ கம்பீர தோற்றம் உடையக்கூடியவர் இந்த சூரிய பகவான். சூரிய பகவான் நம்ம வணங்குறதால நம்ம வாழ்க்கையில் பலவிதமான செல்வங்கள் பெற முடியும், ராஜ யோகம் ஏற்படும், பல பேரை கட்டி ஆளக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு ஏற்படுமா. அதாவது ராஜா மாதிரி வாழ முடியும் அப்படிங்கிறது தான் சூரிய பகவானை வணங்குறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே. பரம ஏழையாக இருக்கிறவங்க கூட பணக்காரராக மாற முடியும். இப்படி பல யோகங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுக்கு உரிய தானியம் என்ன தெரியுமா? கோதுமை. ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமையை நம்ம தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அப்படி நீங்கள் கோதுமையை தானமாக கொடுத்தீங்கன்னா, முழு கோதுமையாக கொடுத்தாலும் சரி, இல்லை கோதுமை மாவாக கொடுத்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். இது இல்லாமல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபம் இருக்குல்ல, இதுக்கு முழு கோதுமை தானியத்தை ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வீடுகளில் மாதம் கட்டாயம் அவங்க கையில் கோதுமை தானியம் அப்படிங்கிறது இருக்கும்.
ஒருவேளை கோதுமை முழுசாக தானியமாக இல்லையா, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை மளிகை கடைகள்லையோ இந்த முழு கோதுமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 2ஆம் தேதி மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே நீங்கள் பிரத்யேகமாக இந்த விளக்கு ஏற்ற போகிறீங்க. அதனால் மற்ற விளக்குகள், அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, அதே மாதிரி சரஸ்வதி தாயாருக்கு ஏற்றக்கூடிய விளக்கு, நாளைக்கு வசந்த பஞ்சமி அப்படிங்கிறதால வாராகி அம்மனுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு, இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. தனியாக சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்து அதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வாங்கிட்டு வந்து வைத்திருக்கக்கூடிய இல்லை உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தானியம் முழு கோதுமை இருக்குல்ல, அதை தட்டில் பரப்பி வச்சு அது மேலே ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும். ஒருவேளை மண் அகல் விளக்கு இல்லைங்கிறவங்க வீட்டில் சின்னதாக பித்தளை விளக்கோ இல்லை குபேர விளக்கோ, அது என்ன விளக்கு இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அந்த கோதுமைக்கு நடுவில் அந்த விளக்கை வைத்து அதில் விளக்குக்கு நடுவில் எண்ணெய் ஊற்றுவீங்களே, அந்த பகுதியில் ஒரே ஒரு சில்லறை நாணயம் வைத்து தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். நெய் ஊற்றக்கூடாது, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். இந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம், அப்படி இல்லைனா உங்கள் வீட்டோட பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு மற்ற விளக்குலாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். கோதுமை மேலே வைத்திருக்கக்கூடிய இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் சூரிய பகவானோட ஆதிக்கம் உங்கள் வீட்டுக்குள்ளே அதிகமாகும். அது மூலயமா உங்கள் குடும்பத்துக்கே ராஜயோகம் ஏற்படும். இது வரைக்கும் வாழ்க்கையில் பட்டுட்டு இருந்த அவமானங்கள், சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், இது எல்லாம் தீர்வதற்கான வழியை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு தீபத்தை தான் நீங்கள் ஏற்றிருக்கீங்க. இந்த தீபம் எரியும் போது முதல்ல விநாயகரை வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் சரஸ்வதி தாயார், அதுக்கப்புறம் வாராகி அம்மன், அதே மாதிரி சூரிய பகவான், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் சொல்லி எல்லா கடவுள்களையும் அந்த கோதுமை மேலே வைத்திருக்கக்கூடிய தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் மனசார வேண்டிக்கோங்க. தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே விட்டுட்டு மறுநாள் செவ்வாய்க்கிழமை அந்த விளக்கை அப்புறப்படுத்தி அந்த சில்லறை நாணயம் விளக்கில் போட்டிருப்பீங்களே, அதை நீங்கள் மணி பர்ஸ்லையோ ஹேண்ட்பேக்லையோ இல்லை பீரோலையோ பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த கோதுமையை அப்படியே எடுத்து உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமாக போட்டாலும் சரி, இல்லை அதுக்கான வழி இல்லை அப்படிங்கிறவங்க ஆறு, ஏரி, குளம், கடல்னு சொல்லி நீர்நிலைகளை விட்டுறலாம். இதுதான் நீங்கள் இந்த தானியத்து மேலே ஏற்றக்கூடிய இந்த விளக்குக்கான வழிபாட்டு முறை. அந்த தானியத்தை விளக்கு ஏற்றதுக்கு அப்புறமா என்ன செய்யணுங்கிற வழிமுறையும் இதுதான். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் வழிபாட்டு முறை மாதிரி தெரியும். சூரிய பகவானோட ஆதிக்கம் பெறுவது மூலயமா ராஜ வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வசந்த பஞ்சமி திதி 12:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்குதுல்ல, அந்த 12:30 மணிக்கு மேலே உங்கள் கையால் யாருக்காவது கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கோதுமை மாவையோ கோதுமை தானமாவோ கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எவ்வளோ பேர் கோவில் வாசல்லையோ இல்லை ரோட்டு ஓரங்கள்லையோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுவாங்கள்ல, அவங்களுக்கு கோதுமையில் செஞ்சுருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவு, அது சப்பாத்தியாக இருக்கலாம், இல்லை கோதுமை ரவா உப்புமாவாக இருக்கலாம், இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்களால் கோதுமையில் செய்ய முடியுமோ அதை தயார் செய்து அதை பசியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தானமாக கொடுக்கறதாலையும் சூரிய பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு வசந்த பஞ்சமி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வசந்த பஞ்சமி அன்னைக்கு மறக்காமல் இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.